அடுத்து தமிழ்நாடு கலைஞர் கூட்டத்தினுடைய மாநில தலைவர், சிறந்த பேச்சாளர், ஒரு நல்ல நிர்வாகி, அனைவரையும் ஒன்றிணைத்து பாரதி குறித்த நீர்வடத்தை போல எங்கள் எல்லாம் எடுத்துச் செல்கிற அண்ணாச்சி எஸ்.கே. கங்கா அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார். அவர்கள் இப்போது வாழ்வோம். நாகை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னை அண்ணாச்சி என்று அழைக்கின்ற போது நான் மிகவும் மகிழ்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அண்ணாச்சி என்ற அழைப்பு பெரும்பாலும் நெல்லை, குமரி மாவட்டங்களில் உள்ள ஒரு அன்பான ஒரு அழைப்பு. அண்ணாச்சி என்பது மிக மரியாதையான ஒரு அழைப்பு. அதை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி அழைக்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. இளவல் காமராசு என்று நான் பெருமையோடு நினைக்கின்ற போது நாகை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு இளவனாக, தம்பியாக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த அவை மிகச்சிறந்த ஒரு அவையாக இருக்கிறது. தம்பி காமராஜரை பாராட்டுகின்ற இந்த அவை ஏறத்தாழ தமிழ்நாட்டை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மன்னார்குடிக்கு எப்போதுமே ஒரு தனித்தன்மை உண்டு. மன்னார்குடி இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய அல்லது தஞ்சை தரணியில் உள்ள ஒரு நகரம் என்றாலும் கூட, மன்னார்குடியில் ஒரு காரியம் நடக்கின்ற போது, ஒரு செயல்பாடு நடக்கின்ற போது அது தமிழ்நாடு தழுவிய ஒன்றாக அமையும் என்பதை நான் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 1990 முதல் நான் பார்த்து வருகிறேன். தம்பி காமராஜ் இங்கே மன்னார்குடி கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கிளை செயலாளராக இருந்த காலம் முதல், அல்லது தஞ்சை தரணியினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளராக இருந்த காலம் முதல், அல்லது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலம் முதல் நான் தம்பியை சற்று நுணுக்கமாக அணுகி வந்திருக்கிறேன் என்ற முறையில் ஒன்றிரண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த மேடையிலே நம்முடைய மதிப்புக்குரிய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அகில இந்தியாவிலும் உயர்கல்வித்துறைக்கு என்று தனியாக ஒரு அமைச்சர் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. இந்திய துணைக்கண்டம் முழுவதற்குமான ஒன்றிய அரசிலே கல்வித்துறை அமைச்சர் என்று ஒருவர்தான் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு என்று ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறைக்கு என்று ஒரு அமைச்சர் என்று சொல்லுகிற போது அது தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை காட்டுகிறது என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அமைச்சருடைய இந்த நேரத்தில் அவருடைய முன்பாக நான் ஒன்று கருத்துக்களை பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். காமராஜுக்கு இலக்கிய மாமணி விருது கிடைத்திருக்கிறது. எப்போதுமே வருகிற போது எல்லாம் தொடர்ந்து வரும் என்று சொல்வது போல இலக்கிய மாமணி விருது கிடைத்த அதே நேரத்தில் செங்கமல தாயார் அறக்கட்டளையினுடைய விருது கிடைத்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் காமராஜுக்கு எப்படி இந்த விருது கிடைத்தது? காமராஜுக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஒரு கல்வியாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு கவிஞராக, ஒரு சிறுகதை ஆசிரியராக, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பாளராக பல திறமைகள், பல ஆற்றல்கள், தமிழ்நாடு முழுவதும் கழிந்த 30-40 ஆண்டுகளாக ஒரு நட்சத்திர பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் அலைந்து திரிந்து பண்பாட்டு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி காமராஜருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். ஆனாலும் இந்த விருது எந்த முறையில் கிடைத்தது என்பதை இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இடதுசாரிகள் விருதுகளுக்காக அலைவதில்லை, இந்திய கம்யூனிஸ்டுகள் விருதுகளுக்காக அலைவதில்லை. கழித்த 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பார்த்தால் கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள், காலம் முழுவதும் தியாகங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறு. பட்டம் பதவிகளுக்கோ அல்லது இது போன்ற விருதுகளுக்கு வேண்டு கம்யூனிஸ்டுகள் அடைவதில்லை. இடதுசாரிகளை பெரும்பாலும் கண்டுகொள்வதும் இல்லை. கடந்த காலங்களில் இடதுசாரிகளை பெரும்பாலும் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த பிறகு அவர் ஆட்சியிலே பல அடிப்படையான மாற்றங்களை செய்து வருகிறார். அகில இந்தியாவும் அவரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இடையிலே ஒரு குரல் கேட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு மாநிலம்தான் சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது என்று வட இந்தியாவில் ஒரு மந்திரியோ ஒரு எம்பியோ சொன்னார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை காட்டுகிறது. தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை காட்டுகிறது என்று சொல்லலாம். கல்வித்துறையிலே உள்ள முன்னேற்றங்கள்
அல்லது வணிகத்துறையில் உள்ள முன்னேற்றங்கள், பொருளாதார துறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் என்று சொன்னால் அது அபரிமிதமான ஒன்று. இடையிலே ஒரு பெரிய அறிவியல் சொன்னார், சீனா இன்றைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே உச்சியில இருக்கக்கூடிய ஒரு நாடு சீன நாடு. மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்ற நாடு சீன நாடு. அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்தியாவில் ஏற்படவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சீனாவுக்கு இணையான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று அந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார். இவையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அண்மை காலத்தில் கிடைத்திருக்கிற அன்பான அருமையான விஷயங்கள். பெருமைப்படலாம். தமிழன் என்பதில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பதெல்லாம் நாம் பெருமை கொள்ளலாம். அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் முன்னணியாக நின்று செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு நம்முடைய பண்பாட்டுத் துறையில், கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். வெறுமனே கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மட்டுமல்ல, வெளியே பண்பாட்டுத் துறையில் அவர் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள், நாடு முழுவதும் இலக்கிய திருவிழாக்கள், நாடு முழுவதும் புத்தக திருவிழாக்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஒரு கருத்தியல் புரட்சிக்கு இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தம்பி காமராஜுக்கு இங்கே விருது கிடைத்தது என்று நினைக்கிறேன். இடதுசாரிகளை யாரும் கண்டுகொள்வதில்லை, பத்திரிகைகள் கண்டுகொள்வதில்லை, அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய அரசு இடதுசாரிகளை கண்டுகொள்கிறது. தகைசால் தமிழன் என்ற விருதை கொடுக்கிற போது மகத்தான தலைவர் அவர் சங்கரடி அவர்கள் தேர்ந்தெடுத்தது. அதே போல அடுத்த தகைசால் தமிழ் என்று வந்தால் அது நல்லகண்ணு அவர்களை தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு புரட்சி என்று சொல்லுவேன். இடதுசாரிகளை அங்கீகரிக்கக்கூடிய விசாலமான மனது. ஏனென்றால் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய நடைமுறையில், அவருடைய பார்வையில் ஒரு புதிய பரிமாணம் இருக்கிறது. அந்த புதிய பரிமாணத்தில் தான் இடதுசாரிகள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் தம்பி காமராஜுக்கும் இலக்கிய மாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு நினைவு கூறுவதெல்லாம் சிந்தனை சக்தி சிங்கியாரவர்களுடைய ஒரு கருத்து. இந்தியாவுடைய ஆரம்ப காலத்தில் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலேயே மிகப்பெரிய புரட்சிக்காரராக ஒருவர் சிந்தனை சக்தி சிங்கியாரவேலர். இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் சென்னையிலே தொழிலாளி விவசாயி என்ற கட்சியை உருவாக்கியவர். உலகம் முழுவதும் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்த மேதன கொடியை சென்னையில் முதலில் ஏற்றியவர் அந்த சிங்கியாரவேலர். அவர் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி சென்றார். மிக அடிப்படையான ஒரு கருத்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களில், அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் உள்ள மாகாணங்களில் சென்னை மாகாணம், அதாவது சென்னை ராஜதானி என்பது தனித்துவம் வாழ்ந்தது என்ற ஒரு கருத்தை அந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் பார்க்கிறேன் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு உருவாகியிருக்கக்கூடிய மதவாத அரசியலுக்கு எதிராக திறந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய மண் இந்த பெரியார் மண்ணாக இருக்கிறது, திராவிட மண்ணாக இருக்கிறது, தமிழ் மண்ணாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்லுகிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தம்பி காமராஜனுடைய இந்த விருதும் என்று நான் நினைக்கிறேன். தம்பி காமராஜரை பற்றி நிறைய இந்த மேடையில் பேசிவிட்டார்கள். எனவே நான் அவற்றை எல்லாம் திருப்பி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் தம்பி காமராஜரை நான் சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். கம்பீரமானவர், அருமையான வெண்கல குரல். எந்த மேடையில் பேசினாலும் அந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களையும் அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் கட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்த அருமையான பேச்சாளர், அருமையான எழுத்தாளர். அவருக்கு வயது இப்போது 55. ஆனால் 45க்கு மேற்பட்ட நூல்களை இந்த வயதிலே எழுதி முடித்திருக்கிறார் என்றால் பாருங்கள். 10 வருடங்கள், ஒரு வயசிலிருந்து 10 வயசு விட்டு விடுங்கள், அவர் 45க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியதற்கு மட்டுமல்ல, இன்னும் பல நூல்களை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். அதே நேரத்தில் தம்பி காமராஜனுடைய ஒரு குணம், பெரிய பண்பாளராக இல்லாமல் என்ன சொல்லுவாங்க. நான் பார்த்த ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2010 திருச்சியிலே கலை இலக்கிய பெருமன்ற மாநாடு நடைபெறுகிறது. தம்பி எப்போதுமே அன்பானவர். தோழர்களை பார்த்தால் வந்து பேசுவதும் அரவணைத்து பேசுவது என்பது தம்பிக்கு இயல்பான ஒன்று. ஆனால் அந்த திருச்சி மாநாட்டில் தம்பி அப்படி அல்ல. நான் வந்து சேருகிறேன், தம்பியை பார்க்கிறேன், ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறார்.
சரியாக கூட பேசவில்லை. அந்த மாநாடு நடைபெற்ற 2-3 நாட்களிலும் பேசவும் இல்லை, சரியாக யாரோடும் அவருடைய இடைப்படல்கள் எதுவுமே சரியாக இல்லை. எனக்கு ஆச்சரியமாக என்ன நடந்து விட்டது தம்பி காமராஜர், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நான் பக்கத்தில் போகிற போதெல்லாம் சிரிப்பார், எடுப்பார், அங்கே எதுவும் பேச மாட்டார். என்னவென்று பார்த்தால் அது கடைசியில் தான் தெரிந்தது. அந்த மாநாட்டிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுப்பதற்கு கலை இலக்கிய பெருமன்றம் தயாராகி கொண்டிருந்தது என்பதுதான் காரணம். அந்த பொறுப்பை ஏற்பதற்கு அவர் தயங்கினார். மன்னார்குடி கிளை செயலாளராக இருந்தால் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், ஆனால் மாநில பொறுப்பை அன்றைக்கு ஏற்பதற்கு அவர் தயங்கினார். காரணம் இருக்கிறது, அன்றைக்கு மன்றத்தினுடைய சூழ்நிலை எப்படி. ஆனால் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு தயங்கினார், மயங்கினார் என்பது உண்மை. ஆனால் பொறுப்பை ஏற்ற பிறகு 2010 முதல் 2022 வரை கலை இலக்கிய பெருமன்றம் என்ற பெரிய இயக்கத்தை பேராசிரியர் ஜீவா உருவாக்கிய இந்த பெரிய இயக்கத்தை அருமையாக கட்டமைத்து வந்தார். கலை இலக்கிய பெருமன்றத்தை மீட்டமைத்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்றியதில் தம்பி காமராஜருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதை நான் கூடவே இருந்து பார்த்திருக்கிறேன். ஒன்று, அதே போல எந்த பொறுப்பை ஏற்றாலும் காமராஜனுடைய குணம் ஒன்று இருக்கிறது. அந்த குணம் என்பது அந்த விஷயத்தை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு குணம். சாகித்ய அகாடமியிலே அவர் பொதுக்குழு உறுப்பினராக வந்தார். அந்த பொதுக்குழு உறுப்பினராக வந்து அவர் செய்த பணிகளை பார்க்கின்ற போது எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் இப்படி செய்தார்களா என்ற கேள்வி எனக்கு உண்டு. ஏனென்றால் பொதுக்குழு உறுப்பினராக இருந்து நாடு முழுவதும் கருத்தரங்குகளை நடத்தி அந்த கருத்தரங்குகளில் வைக்கப்பட்ட அத்தனை கட்டுரைகளின் தொகுத்து நூல்களாக ஆக்கி சாகித்ய அகாடமிக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை கொண்டு வந்தவர் நம்முடைய காமராஜ் என்று சொல்லலாம். இதையெல்லாம் பார்க்கின்ற போது காமராஜனுடைய பண்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காமராஜ் என்பது வாழையடி வாழையாக இருக்கிறார். தான் மட்டும் வளரவில்லை, தன்னை சுற்றி வளர்க்கிறார். தான் முனைவராக மட்டுமல்ல, எத்தனையோ முனைவர்களை உருவாக்கி இருக்கிறார். எம்ஃபில் தான் மட்டுமல்ல, எத்தனையோ எம்ஃபில் மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் நிறைய தோழர்களை, நிறைய இளைஞர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். அது வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு பண்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பு. அது அப்படிப்பட்ட ஒரு தம்பிக்கு இங்கே பாராட்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த சிறப்பு விழாவை, இந்த விழாவை அருமையாக இங்கே அமைத்திருக்கக்கூடிய அன்பான தோழர்கள், மன்னார்குடி தோழர்கள், திருவாரூர் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் அன்புகளையும் சொல்கின்ற அதே நேரத்தில் அருமை தம்பி காமராஜனுடைய துணை அருமை தங்கை ராதாவையும் சொல்ல வேண்டும். காமராஜ் இத்தனை திறமைகளையும் இத்தனை ஆற்றல்களையும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உரமாக, அதற்கு அடிப்படையாக இருந்தது தங்கை ராதாவாக இருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.